ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. இப்ப என்னா பண்ணுகிற? வீட்டுக்கு வா! செம்ம அடி இருக்குது. அப்படின்னு சொல்லி நம்ம வினோத்தோடைய ஒய்ஃப் வந்து வினோத் அவர்கள மிரட்டுறாங்கப்பா. வேற மாரி சம்பவமா வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஆப்வியஸா வினோத்தோடைய ஃபேமிலி தான் உள்ளார வந்து வராங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பர்த்டே அப்படிங்கிறதுனால, வினோத்தோடைய ஒய்ஃப் வந்து அந்த பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டாடணும் அப்படிங்கிறது வினோத்தோடைய ரிக்வெஸ்ட்டா வந்திருந்தது. ஏன்னா பிக் பாஸ் நாளைக்கு எப்படியாவது கொண்டு வந்துருங்க பிக் பாஸ். ப்ளீஸ் பிக் பாஸ் நாளைக்கு வந்து பர்த்டே பிக் பாஸ் அப்படிங்கிற மாரி வினோத் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கேத்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் டீம் வந்து செம்மையா செட்டப்லாம் பண்ணி, சூப்பரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வினோத்தோடைய ஃபேமிலி வந்து உள்ளார அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெண் குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை. ஸோ இவங்க 2 பேருமே 3 பேருமே வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த 3 பேரும் வரும்போதே செம்மையா மனுஷன் ஒரு மாரி கலங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஐய்யய்யோ! அப்பாடா! அப்படின்னு ஏன்னா அந்த ஆளு கொஞ்சம் துடிச்சுட்டே வந்து இருப்பாப்புல. எப்பயுமே பாருங்க நீங்க, அவர் வந்து கொஞ்சம் சைலன்ட்டா இருந்தே உங்களால பார்த்துருக்கவே முடியாது. துரு 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 துருன்னு வந்து இருந்துக்கிட்டே வந்து இருப்பாரு. அதையும் ரொம்ப நாள் கழிச்சு 80 நாட்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலிய பார்க்குறாங்க, குழந்தைகள வந்து பார்க்குறாங்க அப்படின்றபோது, கண்டிப்பா அந்த எமோஷன் அப்படிங்கிறது வந்து சத்தியமா வந்து அது கேரி ஓவர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சம்பவத்த வந்து பண்ணி வச்சிருக்காப்புல. இதில இந்த பிக் பாஸ் அவர்கள் ஏன் தான் அந்த வெறுப்பேத்துற மாதிரி வந்து ஒரு டாஸ்க்க வைக்கிறாரோ தெரியல. ஏன்னா நேத்திக்கே சாண்ட்ரா பிக் பாஸ் என்னால முடியல தயவு செய்து என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க சாண்ட்ரா. ஏன்னா ஒரு மாரி காண்டாயிடுச்சுன்னா, குழந்தைலாம் உள்ளார வந்து இருக்காங்க. அவங்கள கண்ணால வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஒரு டாஸ்க்க வச்சா, கண்டிப்பா அவங்களால ஏத்துக்க முடியுமா? நிஜமா ஏத்துக்கவே முடியல. அங்க போய் அவங்களால முடியல. கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷம், 18 நிமிஷம் வந்து அங்கேயே வந்து ஓடிடுச்சு. ஆக்டிவிட்டி ஏரியாவிலே. அதே மாரி தான் வினோத் அவர்களுக்கும் அந்த பந்து மாத்துற விஷயம் தான் வந்து வச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் பந்துகளும், இன்னொரு பாக்ஸ்ல வந்து ரெட் கலர் பந்துகளும் வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பந்துகள வந்து கரெக்ட்டா ரெட்ட வந்து ரெட்டாவும், ப்ளூவ வந்து ப்ளூவாவும் வந்து மாத்தணும். ஸோ அது வந்து பண்ணவே முடியல அவரால. அந்த எமோஷன் வந்து தாங்க முடியல. ஏன்னா உள்ளார வந்து குழந்தைகள் வந்து வந்திருக்காங்க, மனைவிகள் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறபோது, லிட்ரலா அவங்களால நிஜமாவே வந்து தாங்கிக்கவே முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வினோத்தோடைய ஃபேமிலி வந்து என்டர் ஆனதுக்கப்புறம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியா முடிச்சிருக்காப்புல. பிக் பாஸ் போலாமா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி நின்னு கேட்டிருக்காப்புல. முடிச்சதுக்கப்புறம் அவர் பிக் பாஸ் ஏப்பா அதான் முடிச்சிட்டல கிளம்பி ஓடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓடி போய் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வினோத் கிட்ட அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் வந்து பண்றாங்க. கொஞ்சம் கோவப்படாம இரு எப்பயுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல பாக்கியா நான் வந்து அப்படின்ற மாரி இருந்து பேசுறேன். இப்ப என்ன பண்ணுகிற? இப்ப என்ன பண்ணுகிற? ஆ? சும்மா வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான் புரியுதா? வீட்டுக்கு வா! உன்ன வந்து அடிச்சு தாவறிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காங்க. ஸோ நல்லாருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாருக்கு. நல்லாருக்கு. நம்ம கூட வந்து திடீர்னு ஒரு 100 நாள் காணாம போயிட்டு, திடீர்னு வந்து வீட்டுக்கு வந்தாக்க எவ்வளோ எமோஷன் இருக்கும் அப்படின்றதுல, இதெல்லாம் நமக்கு வந்து புரியுது. பட் பார்ப்போம். என்ன மாதிரியான விஷயங்கள் அது நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே! இவருடைய ஃபேமிலிக்காக நீங்க வெயிட் பண்ணீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.